பாருங்க, எலையாசரை கர்த்தர் நடத்தின பாதையை நான் அடிக்கடி எண்ணி பார்ப்பேன். நேராய் கர்த்தர் நடத்துகிறார். எங்கேயாவது போனாரா? பொண்ணு கேட்டாரா? ஒன்றுமே இல்லை. போய் உட்கார்ந்தாரு, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணாரு. எஜமானனே, ஒரு அடையாளத்தை வைத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நான் இந்த பாதையிலே உட்கார்ந்திருக்கும்போது என்னை தேடி ஒரு பெண் இந்த குடத்தை கொண்டு வருவாள். அவளிடத்துல நான் கேட்பேன், என்ன கேட்பேன்? எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தான், அவ்வளோதான் நான் கேட்பேன். அவள் எனக்கு தண்ணி குடிக்க தந்தாள். அவளே என் எஜமானுடைய குமாரனுக்கு ஏற்ற துணையாக இருப்பாள் என்று செபித்து போய் உட்கார்ந்துருக்கிறான். அதே தருணத்தில் ரெபேக்காள் ஓடி வாரா. அவள் வாரா பாருங்க, தண்ணிக்கு மட்டும் தாகத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணி தான் அப்படின்னு கேட்டதற்கு ஒரு டம்ளர் இல்லை, அவனோடு கூட அந்த 10 ஒட்டகத்துக்கும் தண்ணீர் கொடுத்து ஆதரிக்கிற ஒரு அழகான ஒரு பெண்ணை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். நாம் அதான் ஆராதனை நேரத்தில் ஆண்டு நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மேலாக கிரியை செய்கிற தேவன். எலையாசருடைய அந்த ஆபிரகாமுடைய பிள்ளைக்காக ஆண்டவர் அப்படி கருதினாரானால் நமக்காக ஆண்டவர் கருத மாட்டாரா? நமக்காக தேவன் செய்ய மாட்டாரா? தேவ பிள்ளைகளே, ஒரு அடையாளத்தோடு தேவ சமூகத்தில் போய் விண்ணப்பம் பண்ணினால் அந்த ஒரு அடி ஜபத்தை கூட ஆண்டவர் கேட்க வல்லமுள்ளது. இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரல் இடுகிறது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி பெருமூச்சு விட்டதை கூட கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் கூக்குரல் மாத்திரம் நம்ம மூச்சு இப்படி இழுத்து விடுறோம் பார்த்தீங்களா, நம்ம மறந்து போகிறோம். ஆனால் கர்த்தர் மறக்கவே மாட்டார். நம்முடைய பெருமூச்சை கூட கேட்டு ஆண்டவர் ஒரு மோசேன இரட்சகனை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரானால் நம்முடைய பெருமூச்சை காண்கிற தேவன் இன்றைக்கு அற்புதம் செய்ய வல்லமையுள்ளது.